படத்திறப்பு விழாக்குல அனுவும் வந்து ஆகாஷும் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து ஆகாஷோட அப்பா அம்மா வந்து ஆகாஷை பயங்கரமாக திட்டுறாங்க. என் பிள்ளைய மயக்க தான் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அனுவோட ஃபேமிலியும் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அபியும் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராகு செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கணும், இவங்க 2 பேர் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு ராகவ். அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அண்ணாடங்காச்சி ஏழைங்க, இவங்களுக்குள்ளே என் சம்மந்தம் வச்சுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா பயங்கரமாக திட்டாரு. உங்களுக்கு என்ன சித்தப்பா பிரச்சனை? பணம் தானே பிரச்சனை, அதை நான் தரேன், எவ்வளோ கோடியானாலும் பரவாயில்ல, என் சொத்துக்கள் எல்லாம் வந்து என் தம்பிக்கே நான் கொடுத்துட்றேன், என் தம்பிக்கும் அணுக்கும் தான் என் சொத்துக்கள், பரவாயில்லையா, இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கல்ல அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுறாரு அவங்க சித்தப்பா. நீ என்ன சொல்கிற ராகவ்? கண்டிப்பாக நான் எழுதி தரேன், போதுமா, வேணா இப்போ கூட நான் எழுதி தரேன், என்னை நம்பலண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்றாரு. ஆமாம், என் தம்பி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் கொடுப்பேன், சொத்தெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவ், நீ சொல்கிறது உண்மை? ஆமாம், நான் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்கிறாரு. அவங்க சித்தி தான், அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ அமைதியாக இருக்க போறியா இப்போ இல்லையா, அவன் தான் சொத்தெல்லாம் கொடுக்குறேன்றாலும் அப்புறம் என்ன பிரச்சனை, சரி சரி போனால் போது, என் பையனுக்காக ராகவுக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்லிடுறாரு. நீ ஓடி வந்து ஆகாஷ் வந்து ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. தேங்க்ஸ் ராகவ், எனக்காக எவ்வளோ பெரிய வந்து விஷயம் பண்ணியிருக்க, உண்மையிலே உனக்கு தம்பியாக போகிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னாங்க. எல்லாருமே ராகவை பாராட்டுறாங்க. அபியோட அப்பா வந்து அமைதியாக இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் சார், உண்மையிலே வந்து உங்கள் பொண்ணை கொடுக்க சம்மந்தம் தானே அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா வந்து அபியும் வந்து அனுமையும் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. எல்லாருமே அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அபி வந்து என்னங்கப்பா சொல்லுங்க பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வீட்டில் போய் பேசிக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீட்டில் வந்து ஒன்றும் புரியாமல் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் என்ன முடிவு சொல்வாரோன்னு இங்கே வந்து அபியோட அப்பா யோசிச்சுட்டே இருக்காரு. எப்படியா அந்த கல்யாணத்தை வந்து நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து யோசிக்கிறாரு. இந்த சொல்ல அபியும் வந்து அனுவும் வந்து பேசிக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உண்மையில் அந்த டெரர் பார்ட்டி இப்படிலாம் இருப்பார், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யோசிச்சுட்டே இருக்கார் அபியோட அப்பா. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிவராமா என்ன யோசிக்கிறேன், அவளோட வாழ்க்கை தான் முக்கியம், அவள் சந்தோஷம் தான் முக்கியம், இதில் என்ன தப்பு இருக்குது, அவள் சந்தோஷமாக இருந்தால் அது போதாதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அபியானும் பார்க்கில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஆகாஷம் வந்து நம்ம வந்து ராகவும் வராங்க. வந்தோடனே வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து கூட நிறைய பூ எடுத்துகிட்டு வராங்க. கையிலே ஒரு பெரிய மாலை எடுத்துகிட்டு வந்து ராகவுக்கு போடுறாங்க. என்ன இது அப்படின்றாரு. சார், நீங்கள் பண்ணது கொஞ்சம் நெஞ்ச விஷயமா சார், நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே, எல்லாரோட சம்மத்தோட என் அக்காவோட கல்யாணம் நடக்க போகுது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாட்டு பாடி அப்படியே வந்து பூவெல்லாம் தூவுறாங்க. என்ன இது ஸ்டூபிட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, இன்றைக்கி நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக குத்தாட்டம் ஒன்று போடுறாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடுங்க அப்படின்றாங்க. என்ன அப்படி குழந்தை மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. நம்ம இப்படிலாம் டான்ஸ் ஆடுவோம், ஆடு அனுவோம் அப்படின்றாங்க. போய் எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் ஆட மாட்டேன், நான் அப்போ நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக சுற்றி சுற்றி ராகவ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ராகவ் வந்து அப்படியே தன்னை மறந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, எப்போவுமே அவள் வந்து இருக்கிற இடம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து ராகவ் வந்து சொல்கிறாங்க, அபி சார் என்னம்மா சாதிச்சிங்க தீர்மானமா, உண்மையிலே சொல்கிறேனே, இந்த மாதிரி சாதிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, யாருமே ஒத்துக்கல, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் போட்டிங்க பாருங்கள், எல்லாரும் வாயை மூடிட்டாங்க, உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு அப்படின்னு சொன்னோன்னே, என் அண்ணனை யாருன்னு நினைக்கிறீங்க, என் அண்ணன் எப்போவுமே எதுக்குமே மயங்காதவன், சொத்து சுகலை என் அண்ணனுக்கு முக்கியமும் கிடையாது, நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. உண்மையிலேயே நாங்கள் அக்கா தங்கச்சிக்கு தான் பாசமானவங்க நினச்சேன், இன்றைக்கி தான் உணர்றேன் சார் உண்மையிலே அப்படின்னு 2 பேருக்குமே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து பூ போட்டு வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ராகவோ அபி அனு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. திரும்ப